ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம சோழன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நிலா நிரூபித்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா சோழன் இருந்துட்டு நம்ம சேரன் பேசினது பாண்டி பேசினது நிலா சோழன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சுது. இப்படி எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து வந்துட்டு இருக்காரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா டே சோழா எங்களை மன்னிச்சிடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் யாருன்னு உங்களெல்லாம் போய் மன்னிக்கிறதுக்கு நான் ஒரு பொறுக்கி தானே அப்படின்ற மாதிரியெல்லாம் சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டெச்சே சோழா என்னடா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நீங்கள் அப்படி தானே என்ன சொன்னீங்க, நிலா கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வீட்டில் ஒரு பொண்டாட்டி இருக்கிற போது உனக்கு இன்னொன்று கேட்குதான்னு சொல்லி அத்தனை பேர் முன்னாடியும் என்னை தப்பாக பேசினியே, என் தம்பி அப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டா, அதை நாங்கள் நிரூபிக்கிறோன்னு ஒரு வார்த்தையாவது நீ சொன்னியான்னு என்னை இத்தனை வருஷமாக வளர்த்தல. ஆனால் ஒரு இடத்துல நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னை விட்டு கொடுத்துட்டு இல்லைன்னு. ஆனால் நேற்று வந்த நிலா என்ன புரிஞ்சுக்கிட்டு நான் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு ஆதாரத்தோடு நிரூபிக்குதுன்னு. நிலா மேலே இருக்கிற நம்பிக்கை ஏன்னு உங்களுக்கு என் மேலே இல்லாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, நிலாவை தான் நான் உண்மையாக விரும்புகிறேன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நிலாவை தவிர வேறு ஒரு பொண்ணையும் நான் பார்க்க மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதை விட்டுட்டு நிலா முன்னாடியே என்னை அடித்து நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீங்கன்னு, இதுக்கு மேலே நான் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதோடு இன்றைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.